April 1, 2019 எவ்வளோக்கு வாங்கியிருக்க? 12 lakhsக்கு வாங்கியிருக்க. ஓகேவா? இதை தவிர்த்து வேறு எதனா மிஷினரி வாங்குறது விற்றுருக்கியா, இல்லை இதுலேருந்து ஒரு பார்ட்டே விற்றுருக்கியா? இதுலேருந்து ஒரு பார்ட்டே விற்றுருக்க. அப்போ நான் போடும்போதே 2 டெப்ரிசியேஷன் பிரித்து போட்டுக்கலாமா? அப்போ ஃபஸ்ட்டு என்னது 11,20,000க்கும் 80,000க்கும் ரெண்டுமே சேம் டேட் வாங்கின மிஷினரி. கரெக்டாக இல்லையா? மிஷின் 1 அண்ட் பார்ட் ஆஃப் த மிஷின். கரெக்டாக பிரிச்சுடுறேன் ஃபஸ்ட்டே. நம்ம என்றைக்கு புக்ஸ் க்ளோஸ் பண்ணுறோம்? புக்ஸ் க்ளோசிங் 31 March. ஓகேவா? செகண்ட் மிஷினரி வாங்கியிருக்கோமா? இல்லையா? 2021 தான் வாங்கியிருக்கோம். இது என்ன பண்ணுறோம்? அக்டோபர்லேயே சேல் பண்ணிடுறோம். October 2021 தான் சேல் பண்ணுறோம். அப்போ 1920க்கான டெப்ரிசியேஷன் நான் போடணுமா? 1920க்கான டெப்ரிசியேஷன் எவ்வளோ பர்சன்டேஜ்? 10%. எஸ்எல்எம்மா டபிள்யூடிவியா? டபிள்யூடிவி. ஓகேவா? ஸோ அப்போ இங்கே 1,12,000, இங்கே 8,000. ஸோ அப்போ ஃபஸ்ட் இயருடைய டோட்டல் டெப்ரிசியேஷன் 1,20,000. கரெக்டாக புரியுதா? அப்போ இது போக பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது? 10,80,000. புரியலப்பா. இங்கே 12,000 போச்சுன்னா 10,08,000. $10,08,000. இங்கே 72,000. இப்போ 2021க்கு டெப்ரிசியேஷன் போடணுமா? இப்போ 2021ல் சேல் பண்ணியிருக்கேனா, இல்லை 21-22ல் சேல் பண்ணியிருக்கேனா? 21-22ல் சேல் பண்ணியிருக்கேன். அப்போ இதுக்கான டெப்ரிசியேஷன் என்ன? எவ்வளோப்பா வரும் டோட்டலு? 9 lakh. இங்கே இது டோட்டல் டெப்ரிசியேஷன் 1000. $1,00,800 + 7,200 எவ்வளோமா? 1000. 1,08,000. ஆமாம், 12,000 கம்மியாச்சு. ஓகேவா? கிளியரா? புரிஞ்சுதா? இது டபிள்யூடிவி செகண்ட் இயர் இருக்குன்னா சந்தோஷ் முடிகிற. புரிஞ்சுதா? டபிள்யூடிவி தானே? புரிஞ்சுச்சா? டபிள்யூடிவி என்ன? அந்த வேல்யூ இதுலேருந்து டெப்ரிசியேஷன் போடுவோம். இந்த வேல்யூலேருந்து டெப்ரிசியேஷன் போட்டிருப்போம். கிளியரா? நெக்ஸ்ட்டு இப்போ 21-22க்கான டெப்ரிசியேஷன் போடணுமா? எந்த மிஷினரியை பாதியில் விற்கிற? 80,000 மிஷினரியை பாதியில் வைக்கிற. அப்போ அதுக்கு பாதி டெப்ரிசியேஷன் வருமா? பாதி டெப்ரிசியேஷன்னா எவ்வளோ? 6480 / 2 வருமா? 6480 எப்படி வந்துச்சு? 10% ஆஃப் இந்த அமௌண்ட்டு டபிள்யூடிவியில். அப்போ அதை டிவைடட் பை 2 எவ்வளோ? 3,240 டெப்ரிசியேஷன். கரெக்டாக இல்லையா? நம்ம 648,00 இன்ட்டு 10% இன்ட்டு 6/12. ஓகேவா? இதுக்கு டெப்ரிசியேஷன் முடிஞ்சிச்சு. ஏன்னா இது இதோட விற்றுட்டோம் இதை. அப்போ புக் வேல்யூ எவ்வளோ? 64,800 மைனஸ் 3,240க்கான புக் வேல்யூ எவ்வளோ? 560. எவ்வளோக்கு சேல் பண்ணியிருக்க? 45. லாஸா ப்ராஃபிட்டா? எவ்வளோ லாஸ்? இதோட இந்த மிஷின் கதை முடிஞ்சிச்சு. கரெக்டா? புரியுதா? இப்போ வேறு புது மிஷினரி என்றைக்கு வாங்கியிருக்கேன்? இதே டேட்டில் வாங்கியிருக்கேன். அப்போனா இங்கே புதுசாக ஒரு மிஷினரி வரணுமா? மிஷின் 3 எந்த டேட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும்? இந்த டேட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுமா? என்ன டேட் அது? என்ன மீது எவ்வளோ வேல்யூ? 1,58,000. வேறு எதுவும் கிடையாது அதில்? எரெக்ஷன் சார்ஜஸ் எதுனா இருக்கா? எதுவும் இல்லை, வெறும் 1,58,000. இப்போ இந்த 1,58,000 இன்ட்டு 10% இன்ட்டு 6/12 போடணுமா? 7,560.
900. நெக்ஸ்ட்டு இந்த 1,58,000 7,900 போச்சுன்னா அது என்ன? $1,50,100. இப்போ இந்த 9,72,200க்கு ஃபுல் இயர் டெப்ரிசியேஷன் போடணுமா ஆஃப் இயர் டெப்ரிசியேஷன் போடணுமா? ஃபுல் இயர் டெப்ரிசியேஷன். அப்போ எவ்வளோ? 90,720. அப்போ அது மைனஸ் பண்ணினா பேலன்ஸ் புக் வேல்யூ எவ்வளோ இருக்கணும்? எவ்வளோமா? 8,16,480. கடைசியாக இது ரெண்டு தான் நம்ம புக்கில் இருக்கும். கரெக்டாக இல்லையா? அதோட புக்ஸ் க்ளோஸ் பண்ணுறாங்க. கரெக்டாக இல்லையா? இது ஏன்னா வித்துட்டோம், லாஸ் ஆகிடுச்சு நமக்கு. கரெக்டாக? ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளுடைய ஒர்க்கிங்ஸ் முடிஞ்சிச்சு. ஒர்க்கிங்ஸு இப்போது லாஸ்ட் இயர்க்கான டெப்ரிசியேஷன் எவ்வளோ போடணும் அப்படின்றதெல்லாம் நம்ம இப்போ பார்ப்போம். ஓகேவா? கிளியரா? இப்போ டேட் வைஸ் பார்ப்போம். இந்த ஒர்க்கிங்ஸ் இருக்கா? எழுதிட்டீங்களா இந்த ஒர்க்கிங்ஸு? ஃபோட்டோ எடுக்கணுன்னா எடுத்துக்கோ. இப்போ எனக்கு அமௌண்ட்டு சொல்லணும், அதுக்காக இந்த ஒர்க்கிங்ஸ் தேவைப்படும். நான் போட்டுடுவேன், நீ போடணும், அதுதான் முக்கியம். ஓகேவா? நான் போட்டு எந்த யூஸுமே கிடையாது. ஏன்னா நான் எக்ஸாம் எல்லாம் முடிச்சுட்டா நான் சிஏ பாஸ் ஆகிட்டேன். கிளியரா? நீ போடணும், அதுதான் இம்பார்ட்டண்ட்டு. சரியா? இதுக்கப்புறம் வர சம்லாம் ட்ரை பண்ணணும். இந்த மாதிரி தான். இதுக்கப்புறம் உனக்கு புக் பேக்கில் இல்லுஸ்ட்ரேஷன் 1 மட்டும்தான் டஃப்பாக இருக்கும். வேறு எதுவுமே உனக்கு டஃப்பாக இருக்காது. எல்லாத்தையுமே அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சரியா? இன்னும் சில கான்செப்ட்ஸ் இருக்குது, அதை கம்ப்ளீட் பண்ணிட்டோன்னா சாப்டர் முடிஞ்சிச்சு. இன்னைக்கு எழுதிட்டீங்களா? யாராச்சும் ஒருத்தராச்சும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? மற்றவங்க அப்புறமா காப்பி பண்ணிக்கலாம். மறுபடியும் வைக்கிறேன். ஓகேவா? நான் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிடுறேன். நெக்ஸ்ட்டு இப்போ இதுக்கு எப்படி லெஜர் போடுறது? ஓகேவா? பேலன்ஸ் நீ பண்ணிக்கோ. சரியா? பேலன்ஸ் நான் பண்ண போகிறதில்ல. லெஜரில் என்ட்ரிஸ் மட்டும் தான் ரிஃப்ளெக்ட் பண்ணி காட்ட போகிறேன். ஃபஸ்ட் இயர் ஏப்ரல் 2019. கரெக்டா? டூ பேங்க் எவ்வளோ போட்டிருப்ப? 12 lakhs போட்டிருப்பியா? கிளியரா? ஃபஸ்ட் இயர் விற்றுருக்குமா? கிடையாது. வேறு எதுவுமே கிடையாது. அடுத்து டெப்ரிசியேஷன் என்னைக்கு போட்டிருப்ப? 31st March போட்டிருப்ப. கரெக்டா? 31/3/2020 அன்றைக்கி என்ன பண்ணியிருப்ப?
டூ ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் 1,20,000 போட்டிருப்பேன் ரெண்டு மிஷினரிக்கும் சேர்த்து. அதே மாதிரி ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷனில் எடுத்துகிட்டு போயிட்டு பை டெப்ரிசியேஷன் அப்படின்னு சொல்லி 1,20,000 கிரெடிட் பண்ணியிருப்பியா. நேற்று என்ன பண்ணோம், நம்ம டெப்ரிசியேஷன் டு மிஷினரி போட்டோம். இன்றைக்கி என்ன பண்ணுறோம், டெப்ரிசியேஷன் டு ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் போடுறோம். ஏன் அப்படி போடுறோம், புக்ஸில் காஸ்ட்டை மெயின்டைன் பண்ணுன்றதுக்காக என்ன பண்ணுறோம், கம்பெனியில் இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் க்ரியேட் பண்ணிப்பாங்க. ஆர் கொஷினில் சொல்லியிருந்தா நீ என்ன பண்ணணும், இப்படி தான் போடணும். கிளியரா? ஓகேவா? அசட்டுடைய வேல்யூலேருந்து குறைக்கக்கூடாது. ஓகேவா? கிளியரா? ஃபஸ்ட் இயர் முடிஞ்சிச்சா? க்ளோஸ் பண்ணுவியா? எந்த லெஜர் க்ளோஸ் ஆகிருக்கும், இந்த லெஜர் க்ளோஸ் ஆகிருக்கும், P&Lக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி. இது ரெண்டும் பேலன்ஸ் ஆகும். கரெக்டாக? அப்போ இங்கே கேரி டவுன் 1,20,000 வரும். இங்கே மறுபடியும் பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் 1,20,000 வரும். கரெக்டாக? இங்கே கேரி டவுன் 12 lakhs வரும். மறுபடியும் இங்கே ப்ராட் டவுன் 12 lakhs வரும் 2020 அப்போ. கரெக்டாக? நெக்ஸ்ட்டு 2020 to 2021க்கான டெப்ரிசியேஷன் போடணுமா? இப்போ 31/3/2021 டெப்ரிசியேஷன் போட்டிருப்பியா. டூ ப்ரொவிஷன் எவ்வளோ போட்டிருப்ப, 1,08,000 போட்டிருப்பியா டெப்ரிசியேஷனு. அதே மாதிரி இங்கே என்ன பண்ணுவேன், பை டெப்ரிசியேஷன் 1,08,000 போடுவியா. நெக்ஸ்ட்டு இது என்ன பண்ணிவிடுவேன், P&Lக்கு 1,08,000 கேரி டவுன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவேன். இங்கே என்ன பண்ணுவேன், கேரி டவுன் இது ரெண்டுத்தையும். கரெக்டாக இல்லையா? ரெண்டுத்தையும் பண்ணுவியா, ஒன்றுத்தை மட்டும் பண்ணுவியா? ரெண்டுத்தையுமே. ஏன்னா ஓப்பனிங் பேலன்ஸ் ப்ளஸ் கரண்ட் இயர் பேலன்ஸ் இருக்குது. ரெண்டுத்தையுமே என்ன பண்ணோம், கேரி டவுன் பண்ணோம். ஸோ எவ்வளோ ஆன்சரு, 2,28,000 கேரி டவுன் பண்ணுவியா. நெக்ஸ்ட் இயர் என்ன பண்ணுவேன், பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் 2,28,000. கிளியரா? இங்கே எவ்வளோ கேரி டவுன் பண்ணுவேன், 12 lakhs கேரி டவுன் பண்ணுவேன். 2021 ப்ராட் டவுன் 12 lakhs பண்ணுவேன். என்னம்மா? கிளியரா? புரிஞ்சுதா? இப்போ 2021 to 2022 டெப்ரிசியேஷன் எவ்வளோ? ஃபஸ்ட் என்னது, அசட் விற்கிற அன்றைக்கி. அப்போ அசட் விற்கிற அன்றைக்கி ஒரு டெப்ரிசியேஷன் போட்டிருக்கணுமா? என்னது, 1 October 2021 to ப்ரொவிஷன் எவ்வளோ, 3,240 கேல்குலேட் பண்ணி வச்சுருக்க. கரெக்டாக இல்லையா? இங்கே என்ன பண்ணுவேன், பை டெப்ரிசியேஷன் 3,240 போடுவேன். எப்போ, அக்டோபர் அப்போ போடுவேன் இதை. கிளியரா? ஓகேவா? அண்ட் அக்டோபர் அப்போ வேறு என்ன என்ட்ரி போடணும், நியூ மிஷினரி வாங்கியிருக்கோம். அப்போனா டூ பேங்க்கு அக்டோபரில் எவ்வளோ மிஷினரி வேல்யூ, 1,58,000 வாங்கியிருக்க. கிளியரா? அண்டு அதே அக்டோபரில் ஒரு மிஷினரி விற்றுருக்க. என்ன மிஷினரி விற்றுருக்க, 80,000 மிஷினரி விற்றுருக்க. அப்போது 80,000 மிஷினரி எவ்வளோக்கு விற்றுருக்க, 45,000 விற்றுருக்க. அப்போ அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், அந்த 80,000 மிஷினரிக்கான டோட்டல் டெப்ரிசியேஷன் எவ்வளோ பாரு. டோட்டல் டெப்ரிசியேஷன் எல்லா வருஷமும் போட்ட டெப்ரிசியேஷன் எவ்வளோ, இது வரைக்கும் இந்த 3,240 வரைக்கும் எவ்வளோ டெப்ரிசியேஷன் போட்டிருக்க, மொத்தத்தையும் ஆட் பண்ணு. எவ்வளோப்பா, 18,400 440 18,440. அதை என்ன பண்ணணும், மிஷினரிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். எங்கேருந்து, ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன்லேருந்து வித் அசட்டுக்கான டெப்ரிசியேஷன் என்ன பண்ணணும், மிஷினரி அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். கிளியரா? அப்போ மிஷினரியில் மறுபடியும் என்ன வரும், பை ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் ஃபஸ்ட்டு ஒரு என்ட்ரி வரும் 18,440. நெக்ஸ்ட் அந்த மிஷினை விற்கிறல்ல, காசு எவ்வளோ வந்திருக்கும், பை பேங்க் 45,000. லாஸ் எவ்வளோ, பை P&L 16,560. இப்போ இங்கே பாரு, இது மூணுத்தையும் ஆட் பண்ணி பாரு, 80,000 வருதா இல்லையா பாரு, வரும். அப்போ என்ன ஆகுது, வித் அசட் என் புக்கில் என்ன ஆகிடுச்சு, ரிமூவ் ஆகிடுச்சு. கிளியரா இல்லையா? ப்ராஃபிட் வந்தாலும் ரிமூவ் ஆகும். அந்த ப்ராஃபிட்டையும் சேர்த்து உங்கள் மிஷினரியிலேருந்து என்ன பண்ணிடுற, ரிமூவ் பண்ணிடுற. அதனால தான் டெபிட் பண்ணுற மறுபடியும். புரியுதா? வித் அசட் ரிமூவ் ஆகிடுச்சு. இப்போ கரண்ட் இயர் இருக்கிற அசட் மட்டும்தான் இருக்குமா? அப்போ அதுக்கு 31 March டெப்ரிசியேஷன் போடணுமா? 22 அப்போ என்னப்பா? புரியுதா சுஜிதா, காவியா? மறுபடியும் பொறுமையாக யோசி, உட்காந்து டிஸ்கஸ் பண்ணு. ஓகேவா? என்னப்பா எவ்வளோ டெப்ரிசியேஷனு? 90,760 ஒரு டெப்ரிசியேஷனா? இன்னொரு டெப்ரிசியேஷன் 7,900. கரெக்டாக இல்லையா? அது ரெண்டு மிஷின் தான் இப்போ நம்ம புக்கில் இருக்குது. 80,000 மிஷினை விற்றுட்டோம். அப்போ இந்த ரெண்டு மிஷினுக்கான டெப்ரிசியேஷன் எவ்வளோ? ஆட் பண்ணா டோட்டல் 98,600
620 98,620. அப்போ இங்கே மறுபடியும் பை டெப்ரிசியேஷன் 31 மார்ச் 98,620 போட்டிருக்கணுமா? ஓகேவா? முடிஞ்சிச்சா? கிளியரா? ஸோ இதை P&Lக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டியா? ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும்? இதை பேலன்ஸ் பண்ணணும். இது மூணுத்தையும் ஆட் பண்ணி இதை மைனஸ் பண்ணினா இது பேலன்ஸ் ஆகிடுமா? அப்போ இருக்கிற பேலன்ஸ் கேரி டவுன் எவ்வளோ? இது மூணுத்தையும் ஆட் பண்ணி 18,440 மைனஸ் பண்ணினா கேரி டவுன் எவ்வளோ வருது? டேட் வைஸ் தனித்தனியாக போட்டால் தான் புரியும். நான் எல்லாத்தையும் ஒன்றா போட்டிருக்கேன். கரெக்டாக இல்லையா? என்னப்பா? 11,420 ஆட் பண்ணி மைனஸ் பண்ணிட்டேன். 420. ஓகே. ஸோ அப்போ அசட் அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்குது பேலன்ஸ்? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி இது எல்லாத்தையும் மைனஸ் பண்ணணும். கரெக்டாக? ஏன்னா இதுதான் 2021. நான் இங்கே பேலன்ஸ் பண்ணாமல் போட்டிருக்கேம்மா. புரியுதா? வருஷம் பேலன்ஸ் பண்ணாமல் அப்படியே என்ட்ரி மட்டும் போட்டிருக்கேன். ஓகேவா? இது எவ்வளோ வருது? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி இது மூணுத்தையும் மைனஸ் பண்ணால் 80,000 அப்படியே மைனஸ் பண்ணி இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி. ஏன்னா இங்கே 80,000 டோட்டல் வந்துச்சு. செக் பண்ணிட்டேன். கரெக்டாக இல்லையா? 12,78,000 அசட்டில் க்ளோசிங் பேலன்ஸ். இதில் 3,11,420. கரெக்டா? ஓகே. இப்போ புக் எடுத்து பாரு. மிஷினரி அக்கௌண்ட்டில் 12,78,000 க்ளோசிங் பேலன்ஸ் இருக்கா பாரு. இருக்கா? நெக்ஸ்ட்டு ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷனில் 3,11,420 இருக்கா? டெப்ரிசியேஷன் க்ளோஸ் ஆகிருக்கும். அது நமக்கு கவலை கிடையாது. புரியுதா? ஓகேவா? இப்போ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பொறுமையாக பாருங்க. மறுபடியும் என்ன பண்ணியிருக்கேன்னு. ஓகேவா? என்ன சந்தோஷ்? ஒன்றுமே பண்ணல. என்ன பண்ணியிருக்கோம்? எக்ஸ்ட்ரா 2 என்ட்ரி போட்டிருக்கோம். ஒன்று என்னது? டெப்ரிசியேஷன் டு அசட்டுக்கு பதில் டெப்ரிசியேஷன் டு ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் ஒரு என்ட்ரி போட்டிருக்கோம். அண்ட் அந்த ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷனை வருஷம் என்ன பண்ணுறோம்? பேலன்ஸ் பண்ணுறோம். லைபிலிட்டியாக ட்ரீட் பண்ணி வருஷம் என்ன பண்ணிட்டு வரோம்? பேலன்ஸ். ஒரு லெஜர் பேலன்ஸ் பண்ண தெரியும்ல? பேலன்ஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறமா எந்த அசெட் விற்கிறோமோ அந்த அசட்டுக்கான டெப்ரிசியேஷனை எங்கேருந்து ரிமூவ் பண்ணுறோம்? டோட்டல் டெப்ரிசியேஷனை ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன்லேருந்து ரிமூவ் பண்ணி எங்கே எடுத்துகிட்டு ஆட் பண்ணுறோம்? எங்கே இடத்துலேருந்து காட்டுறோம்? மிஷினரியில் காட்டுறோம். அதுக்கப்புறமா சேல் என்ட்ரி போடுறோம். புரியுதா? ஓகேவா? ஸோ இப்போ என்ட்ரி எப்படி இருக்கும்? ஃபஸ்ட்டு depreciation to provision for depreciation ஒரு என்ட்ரி வரும். அப்புறம் அது பேலன்ஸ் ஆகிட்டே வரும். ஓகேவா? இது வந்து எவ்ரி இயர் பாஸ் பண்ணணும் டில் சேல் பண்ணுற வரைக்கும். ஃப்ரம் பர்ச்சேஸ் பண்ண டேட்லேருந்து, சாரி ஃப்ரம் பர்ச்சேஸ் பண்ண இயர் எண்ட்லேருந்து. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சேல் பண்ணும்போது ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் டெபிட் டு மிஷினரி அப்படின்னு போடுறோம். எந்த மிஷினை விற்றுருக்கோமோ அதுக்கு மட்டும்தான் போடுறோம். அதுக்கான டெப்ரிசியேஷனை மட்டும்தான் போடுறோம். நார்மலாக என்ன பண்ணுவோம்? மிஷினரி அக்கௌண்ட்லேயே கிரெடிட் பண்ணிட்டு வருவோமா? இங்கே அதுக்கு பதில் என்ன பண்ணுறோம்? தனியாக ஒரு ட்ராக் மெயின்டைன் பண்ணி எதை விற்கிறோமோ அதை மட்டும் என்ன பண்ணுறோம்? மிஷினரிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். வேறு எதுவுமே பண்ணலை. புரியுதா? அதுக்கப்புறமா சேல் என்ட்ரி பாஸ் பண்ணுவேன். சேல் என்ட்ரி நேற்று சொல்லி கொடுத்தேன்ல, புக் வேல்யூ, சேல் வேல்யூ, ப்ராஃபிட்டா லாஸா. 7th கரெக்டாக போட்டிருந்தீங்கன்னா 8th புரியும். 7th போடலாம் 8th புரியாது. 7th புரிஞ்சதுன்னா 8th புரியும். 7th புரியலாம் 8th புரியாது. புரிஞ்சுதா இல்லையா? 7th நல்லா புரிஞ்சுதா? 8th அப்போ பாரு புரியும். ஒன்லி இந்த 2 சேஞ்சை தவிர்த்து வேறு எதுவுமே நம்ம என்ன பண்ணல. இது எவ்வளோ போடணும்? இது அமௌண்ட் அப்படின்னா சேல் பண்ண அசட்டுடைய காஸ்ட் இருக்குல்ல, சேல் பண்ண அசட்டுடைய காஸ்ட்டு மைனஸ் டோட்டல் டெப்ரிசியேஷன் ஆஃப் அசட் சோல்டு. ஓகேவா? அப்போது பேலன்ஸ் வரதுன்னு புக் வேல்யூ. சாரி இதை வந்து என்ன பண்ணணும்னா வெறும் டோட்டல் டெப்ரிசியேஷன் மட்டும் போடணும். இங்கே டோட்டல் டெப்ரிசியேஷன் ஆஃப் அசட் சோல்டு. புரியுதா? இது என்ன பண்ணணும்? டோட்டல் டெப்ரிசியேஷன் ஆஃப் அசட் சோல்டு மட்டும்தான் இங்கே காட்டணும் இந்த என்ட்ரியில். கிளியரா? டோட்டல் டெப்ரிசியேஷன் ஆஃப் அசட் சோல்டு மட்டும்தான் இந்த என்ட்ரியில் போடணும். எந்த அசட்டை விற்றுருக்கியோ அதுக்கான டோட்டல் டெப்ரிசியேஷன் மட்டும்தான் இந்த என்ட்ரியில் போடணும். கிளியரா? ஃபஸ்ட்டு என்ட்ரி போட்டுட்டு லெஜர் போடு. புரியும் உனக்கு? லெஜர் கம்ஃபர்டபுளாக இல்லைனா அண்ணா சந்தோஷ் ஃபஸ்ட்டு அமௌண்ட்டு கேல்குலேட் பண்ணது புரிஞ்சதில்லை. இப்போ அந்த அமௌண்ட்டை தான் இங்கே என்ட்ரியாக போட்டிருக்கோம் எடுத்து.
டேட் வைஸ் என்ட்ரி போட்டிருக்கோம். கிளியரா? பொறுமையாக பாரு, மறுபடியும் ஒரு தடவை இல்லை, 2 தடவை இல்லை, 10 தடவை கூட பாரு. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். கிளியரா? ஓகேவா? 100 தடவை கூட பாரு. உனக்கு புரிகிற வரைக்கும் பார்த்துக்கிட்டே இரு. என்ன பண்ணியிருக்கோம், இதுக்குள்ளே ஃபாலோ ஆகுதா, அந்த என்ட்ரி எங்கே எடுத்துகிட்டு வந்து போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இரு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இது. கிளியரா? ஓகேவா? புரியலனா மறுபடியும் எடுத்துகிட்டு வா. இது எழுதுனா எழுதிக்கோ, ஃபோட்டோ எடுக்கணும்னா எடுத்துக்கோ, என்ன பண்ணுமோ பண்ணிக்கோ. இந்த அக்கௌண்ட் வேணுமா? இதை போட்டு முடிச்சுட்டு நார்மல் வேலை நேற்று போட்டல 7th அதே வேலை 8th போடு. இதை போட்டு முடித்தவங்க ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் ஓப்பன் பண்ணாமல் போடு. இல்லை உனக்கு கஷ்டமாக இருக்கா, நார்மலாக போட்டோம்ல நேற்று அதே மாதிரி ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணு. அதுக்கப்புறமா நான் என்ன சொன்னேன், ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் அதை அப்ளை பண்ணு. புரியுதா என்ன சொல்கிறேன்னு? நேற்று போட்டலப்பா 7th போட்டல அதே மாதிரி ஃபஸ்ட்டு போடு 8th. வேறு எந்த சேஞ்சஸ்மே கிடையாது. இது மட்டும் தானே சேஞ்சஸ். மிஷினரி அக்கௌண்ட்டை டேரெக்டாக கிரெடிட் பண்ண போகிற. அதுக்கு பதில் இங்கே என்ன பண்ண போகிற, ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷனை கிரெடிட் பண்ணுற எக்ஸ்ட்ரா ஒரு அக்கௌண்ட்டை. கிளியராக இல்லையா? ஓகேவா? ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எதனா டவுட் இருந்தால் கேளு. நான் இன்றைக்கி முடிச்சிடலான்னு நினச்சேன். நீ இது கிளியர் ஆகாமல் நான் ப்ரொசீட் பண்ண மாட்டேன். ஓகேவா? எவ்வளோ நேரம் ஆனாலும் நம்ம இதுக்குள்ளே தான் இருக்கும். சரியா? ஓகேவா? நான் இன்றைக்கி சாப்டர் முடிக்கலான்னு நினச்சேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு நாள் எக்ஸ்ட்ரா ஆனால் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் டாப்பிக்லாம் நம்ம நாளைக்கு கூட பார்த்துக்கலாம். நாளைக்கு மீன்ஸ் மண்டே பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இன்றைக்கி வந்து என்ன பண்ணுற, இதை நீ கிளியர் ஆகாமல் நம்ம நெக்ஸ்ட்டு ப்ரொசீஜர் பண்ண போகிறது கிடையாது. ஓகேவா? நீ கிளியர் ஆகிட்டீங்கன்னா நீ வீட்டுக்கு போ, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஜாலியாக இரு. ஓகேவா? போயிட்டு பெண்டிங் எல்லாம் ரிவைஸ் பண்ணிட்டு வா. பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சும் டெப்ரிசியேஷனும் மண்டே டெஸ்ட்டு நடத்தின வரைக்கும் வீட்டில் நல்லா போட்டுப்பாரு. 2 நாள் என்ன பண்ண போகிறீங்க? கிளியரா? என்ட்ரிஸும் நான் வைக்கிறேன். நீ என்ன பண்ண, புக்கில் இருக்கிறத பார்த்து ட்ரை பண்ணு. ஓகேவா? கிளியரா? உனக்கு புரிஞ்சிச்சுன்னா நீ சம்ம போட்டு முடிச்சுட்டு கிளம்பு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? மற்றவங்களாம் போடு. சந்தோஷ்கிட்ட ஒரு தடவை கற்றுக்கிறதுனாலும் கற்றுக்கோங்க நீங்கள். ஓகேவா? கிளியரா? உனக்கு புரியாமல் நான் ப்ரொசீட் பண்ணி யூஸே கிடையாது. நான் முடிச்சு எந்த யூஸுமே கிடையாது. புரியுதா இல்லையா? அது உனக்கு புரிஞ்சிருக்கணும். ஓகேவா? அதனால் நான் அது ப்ரொசீட் பண்ணல இன்றைக்கி. ஓகே? ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏரியாங்கிறதுனால நான் இதை ப்ரொசீட் பண்ணல. சரிங்களா? இந்த ஒர்க்கிங்ஸ் போட்டால